ஆன் த கேமரா வேண்டாம் நமக்கு ஏங்க வம்பு அப்படின்னு விலகி போனவங்க தான் நிறைய ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. தூத்துக்குடியில நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டது, அது ரொம்ப அதிகமா பாதிக்கப்பட்டது ஏறல சொல்லலாம். ஆனா இன்னும் பல இடங்கள்ல வந்து தண்ணியே வெளியில வராம இருக்கு. ஆனா இங்க எதுவும் தண்ணி நிக்கல, இருந்தாலும் ஏன் ஏறல் அதிகமா பாதிக்கப்படுது? இங்க கிடக்குற மூட்டை, இந்த மூட்டை எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கறி மூட்டைலாம், மண்ணு மூட்டைலாம், அத்தனையும் அரிசி மூட்டை சார். இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத பாதிப்புகள் ஏகப்பட்டது. ஏன்னா ஏறல் உங்களே வெள்ளத்தாலேயோ இல்ல மழையாலேயோ பாதிக்கப்படல. அந்த பாலம் உடைஞ்சு எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல அந்த பாலம் உடைஞ்சிச்சு. அந்த பாலம் உடைஞ்சு எந்த விதமான அறிவிப்புமே கிடையாது சார். அந்த பாலம் உடைஞ்சு ஒட்டு மொத்தமா அங்க உள்ள போன மீடியாக்காரங்களை மறந்து போயிட்டாங்க. அங்க பார்த்தவங்க போனவங்க வந்தவங்க சொல்றாங்க சார், கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான கோடி அங்க உள்ள நட்டம். அங்க இருக்கிறவங்க மீண்டும் வருஷத்துக்கு வருஷ கணக்காகுன்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த அத்தனையா கொடுமையான விஷயம் தெரியுமா? எவ்வளவு பேரை அடிச்சுட்டு போனாங்கன்ற கணக்கு இல்லைன்றாங்க. இது இல்லையா, எடுக்கலையா, சொல்லலையா, உயிர் சேதம் சார். இதோட இன்னொன்னு, சில பல உடல்கள்லாம் கூட அங்க வந்திருக்கு சொல்றாங்க. யாரோட உடல்னே தெரியல, மாசம் முன்னாடியெல்லாம் வந்து விழுந்து கிடந்திருக்கு. நினைச்சு பாருங்க, அப்படி சம்பவத்தை ஊருக்காரைய பாக்குறப்ப. ஆனா இங்க சொல்லி குத்தம் அது போய் கேட்டா செஞ்சாங்க சொன்னாங்க அப்படின்னா வந்து செய்யணும்ல ஆட்கள். அதுக்குள்ள வர்றதுக்கே இதுக்குள்ள முடியலையே. வர்றவங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் பாக்குறதுக்காக வர்றாங்க, வாராங்க, அங்க இங்க நின்று ஒரு போட்டோ பேட்டியை கொடுக்குறாங்க, முடிஞ்சு போயிடுது, அதோட காலி. அதுக்கப்புறம் அங்க என்ன ஏது நிலைமை இல்லை. ஒரு நாள் வந்துட்டு போனா எல்லாம் சரியா போயிருப்பேன். நம்மள சக்திமானா இல்ல சூப்பர் மேனா சுத்தி சுத்தி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறதுக்கு. இங்க இருக்கிறவங்க சேலத்தை ஒரு நிமிஷம் கண்ணால பாருங்க சார். அவங்க அத்தனை பேரும் இப்ப நீங்க பாக்குற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குடும்பத்தோட நிலைமை. அரசாங்கம் ரோட்டை சரி பண்ணிடும், அரசாங்கம் டிராக்கை சரி பண்ணிடும், பாலத்தை சரி பண்ணிடும், பாதிக்கப்பட்டவங்களை எப்படி சரி பண்றது? உண்மையில பெரிய சதி. இது யாரு பண்ண சதின்னு தெரியல. ஒட்டுமொத்தமா எல்லாமே எடுத்துட்டு போச்சுன்றாங்க. இல்ல இதுல இந்த 4 கால் ஜீவன்லாம் வேற நிறைய இருக்கு, ஆடு மாடு கோழி. இது அத்தனையும் இதை பாருங்க. இது ஏதோ ஊருக்கு புயல் வந்த மாதிரி இருக்கு, ஏதோ போர் வந்த மாதிரி இல்ல. இது அத்தனையும் அரிசி மூட்டை சார். சொத்துக்கு மொத்தமா போச்சு, நக்கிட்டு தான் போகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தையும் அந்த கடையை நம்பி இருக்காங்க, கடையில் இருக்க பொருள் நம்பிதான் அவங்களோட மொத்த குடும்பமே இருக்காது. இங்க இருக்கிறவங்க வெளியூர் நம்பி எல்லாம் கிடையாது. உள்ளூர் கடையை ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி பணத்தை மாற்றி போடுங்க, அதுக்கு பதிலாக பணத்தை மாத்திக்கிறாங்க. இப்ப ஊரோட மொத்த நிலைமையுமே ரொம்ப டம்மியா தான் இருக்கு. இப்ப நீங்க பாக்குறீங்களா, இடிஞ்சு புதஞ்சு அதே மாதிரியே தான் கிடக்கு. இது ஏழை மட்டும் இல்ல, எல்லா இடத்துக்கும் சொந்தம், எல்லா இடத்துக்கும் சமம், எல்லாரோட நிலைமையும் இதே நிலைமையா தான் இருக்கு. ஆனா ஏழு இந்த உப்புக்கு சப்பானி மயில் அந்த மாதிரி வந்து மாட்டிக்கிச்சு, சம்மந்தமே இல்லாத இடம். வெறும் வந்து அந்த பாலம் உடம்பு ஊத்துறதுக்கு ஊருக்குள்ள மூணு இதெல்லாம் எவ்வளவு தூரம் இருக்கும். இத பேரிட இல்லைன்றாங்க. இல்ல சார், இதெல்லாம் நாங்க பேரிடலாம் எடுத்துக்க மாட்டோம். யாரும் சொல்லுங்க, எவ்வளவு ஆணவம் அவங்க இங்க வந்து பாத்துருந்தாலும் சார் தெரிஞ்சிருக்கு என்ன நிலைமை. எவ்வளவு குடும்பத்தை ஒவ்வொருத்த மூஞ்சியையும் போய் பார்க்கணும். காலில் விழுந்து கேட்டுருக்காங்க பல இடங்கள்ல, மீட்புக்குள் போன இடத்துல அசலவே இல்லையா அவங்க. அவங்களுக்கு கூட மனசு இறங்கிருக்கு. ஏன்னா எவ்வளவு கல்லுங்க காலில் இருந்தாலும் அந்த இடத்துல நின்று பாக்குறப்ப, அவன் கஷ்டத்தை பாக்குறப்ப கண்ணு காட்டி கொடுத்துரும், மனசு உறுத்தும் இல்லையா? ஆனா அதை போய் சொல்றப்போ இந்த பாதிப்பெல்லாம் எனக்கு அப்படின்னு போய் சொல்றப்ப அவங்களுக்கு அது வெறும் சேனி டேம்ஸ் டாக்குமெண்ட் அவ்வளவுதான். உசுல ரத்தமும் சதையுமா அவங்க அதை பார்க்கலையே. இது அத்தனையும் மீறி நாம தான் வந்து நம்மள காப்பாத்திக்கணும் போல. எவனும் வரமாட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு, எவனும் எதுவும் செய்ய மாட்டாங்கிறது தெரிஞ்சு போச்சு. நீங்க எதுவும் பண்ண வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம் சார். ஏற்கனவே நொந்து போயிருக்கிற மனசு நொந்து போகாத மாதிரி எதையாவது பேசி தொலையலாம்ல. அதுக்கே வலிக்கிறது உங்களுக்கு எல்லாம். இந்த பேசுற வாயெல்லாம் இருந்து கொண்டு ஊர்ல விட்டுறணும். இங்க இருங்க, ஒரு வருஷத்துக்கு இருங்க, நாங்க என்னென்ன பண்ணோமோ எல்லாத்தையுமே. ஏன்னா இப்ப நீங்க நானும் ஒண்ணுங்க, எனக்கு எதுவும் இல்லை, உங்களுக்கு எதுவும் இருக்காது. எனக்கு நான் இருந்துச்சுன்னு தான் பேரு. இல்லாதவங்க கூட எப்படியாவது குறைச்சிக்கலாம், இருந்தது இல்லாம போனவங்க எப்படி போனப்பேன், எதாவது கொடுப்பேன். மொத்த ஊரு மாட்டிக்கிச்சு சார். நீங்க